ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன். கருப்பு மூக்கடலை குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. சீரகம், வெந்தயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. காய் போட போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட போகிறேன். காயை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அடுத்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம். நெக்ஸ்ட்டு உப்பு, கல்லுப்பு. நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறேன். புளியை நல்லா சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். லாஸ்ட்டாக தான் நம்ம கருப்பு மூக்கடலையை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி குழம்பு கொதித்து வர ஸ்டேஜில் நான் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த கருப்பு மூக்கடலையை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா கருப்பு மூக்கடலை குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.